நண்பனை கொன்றவர்களை பழிக்கு பழி கொலை செய்ய திட்டம் தீட்டிய கும்பல் வழக்கின் செலவிற்காக வழிப்பறியில் ஈடுபட முயன்ற சம்பவம் புதுச்சேரியில் அரங்கேறியிருக்கிறது. புதுச்சேரியில் உள்ள காலி மனை ஒன்றில் சிலர் ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 6 பேரை சுற்றி வளைத்து கைது செய்த நிலையில் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட கோவிந்தசாலையைச் சேர்ந்த ரவுடி பரத் என்பவரது கொலைக்கு பழிக்கு பழி வாங்கும் விதமாக இந்த 6 பேரும் கொலை செய்ய திட்டம் தீட்டியதும், கொலைக்கு பிறகு வழக்கை எதிர்கொள்ள தேவையான பணத்திற்கு வழிப்பறியில் ஈடுபட முயன்றதும் தெரியவந்தது. இந்நிலையில் 6 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து பட்டாக்கத்திகள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்த நிலையில் 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இரும்பேடு ஏரியில் நடைபெற்று வரும் மண் கடத்தலை தடுக்க கோரி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் லாரிகளில் வண்டல் மண் கடத்தப்படுவது குறித்து காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறையிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தது வந்த வீரகேரளம் புதூரில் உள்ள மருந்தகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் வீரகேரளம் புதூரில் தாம் நடத்தி வரும் மருந்து கடையில் சட்டத்திற்கு புறம்பாக மருத்துவர்களை போன்று நோயாளிகளுக்கு ஊசி போடும் பணியில் பேச்சிமுத்து என்பவர் ஈடுபட்டு வந்துள்ளார். இது குறித்த புகார் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு சென்ற நிலையில் சோதனை மேற்கொள்ள அதிகாரிகள் சென்றபோது பேச்சிமுத்து தலைமறைவானார். மருந்தகத்திற்குள் சென்று பார்த்தபோது நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஊசிகள் மற்றும் முதலுதவி சிகிச்சைகள் அளிப்பதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து சட்டத்திற்கு புறம்பாக இயங்க வந்த மருந்தகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. செல்போன் திருட்டில் ஈடுபட்ட சிறுவர்களை போலீசார் விரட்டி பிடிக்க முயன்ற போது சிறுவர்கள் காவலரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி ஓயாமாரி பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது இந்த சம்பவம் அதிகாலையில் அரங்கேறியிருக்கிறது. அப்துல் காதர் என்ற காவலர் தாக்கப்பட்ட இந்த சம்பவத்தில் தப்பியோடிய 3 சிறுவர்களை போலீசார் துரத்திச் சென்று பிடித்துள்ளனர். பிடிபட்ட மூவரும் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்ட நிலையில் காயமடைந்த காவலர் அப்துல் காதர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் வகை போதைப் பொருளை கடத்திய 2 வரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் புதுப்பட்டி என்ற இடத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கேரளா பதிவெண் கொண்ட காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போலீசார் காருக்குள் இருந்து சுமார் 8 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் காருக்குள் இருந்த விகாஷ் ஷியாம் மற்றும் ஆரிஃப் இருவரும் கொடைக்கானலில் இருந்து கேரளாவுக்கு மெத்தபெட்டமைன் வகை போதை மாத்திரையை கடத்தியது தெரியவர இருவரையும் கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.